அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் பொய் சொல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் உண்மையை சொல்லுகிறேன். என்ன உண்மை பாருங்கள். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். ஆண்டவர் இயேசுக்குள் நான் பொய் சொல்லவே இல்லை. நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு தான் இந்த உண்மையாக சொல்கிறாரு பாருங்கள். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும், ஒன்று பிரசங்கி, ஒரு பிரசங்கியானவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது, அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், அவருடைய சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், பல இடங்களிலே கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இதற்காகவே நான் ஒரு பிரசங்கியாகவும், இதற்காகவே நான் ஒரு அப்போஸ்தலனாகவும், பிரசங்கி அப்போஸ்தலன் 2வது. 3வது, புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும். பாருங்கள், ஒரு ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரசங்கியார் என்று சொல்கிற பொழுது அவர் பிரசங்கியாராக இருக்கிறார், அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறார், அவர் ஒரு போதகனாக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை செய்கிறார். 5 வகையான ஊழியங்களை குறித்து அங்கே பேசப்படும் நாம் பார்த்துருக்குறோம். அதில் நாம் மிகவும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த 3 விதமான ஊழியங்களை குறித்து தான். ஒரு பிரசங்கி எப்படி இருக்க வேண்டும், ஒரு அப்போஸ்தலன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு போதகன் எப்படி இருக்க வேண்டும், பார்த்தீங்களா? அப்போது ஒரு பிரசங்கிக்கும் ஒரு அப்போஸ்தலனுக்கும் ஒரு போதகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நான் ஒரு பிரசங்கியாக இருக்கணும் என்று சொன்னால் ஆண்டவருடைய போதனைகளை, ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளை, அவைகளை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். அவருடைய போதனைகளை பிரசங்கிக்க வேண்டும், அவருடைய காரியங்களை சொல்ல வேண்டும். நான் ஒரு போதகனாக இருந்தால் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ண வேண்டும். 3வது, இதற்காகவே நான் பிரசங்கியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பிரசங்கியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? நாங்களும் அப்படியே இருந்து உமக்கு ஏற்ற ஒரு நல்ல பிரசங்கியாக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு போதகனாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் உணர்ந்து நாங்கள் உங்களுக்கு உண்மையை மாத்திரம் பிரசங்கம் பண்ண தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீரா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.